ஒவ்வொரு பள்ளிவாசல் நிர்வாகிகளும் இந்த சமூகத்தில் இந்த போதை வஸ்து பாவனை இல்லாமல் ஒழிக்கப்படுவதற்கு நாம் பாடுபட வேண்டும். அதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும். ஒரு நாட்டினுடைய குடிமகனாக நாம் ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறது. இதில் ஈடுபடுகின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் சட்டத்திற்கு முன்னால் காட்டிக் கொடுக்க வேண்டும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இவர்கள் சமூகத்திற்கு செய்கின்ற மிக பெரும் ஒரு துரோகம். அதில் ஆகப்பெரிய துரோகிகள் யார் தெரியுமா? நமது சமூகத்திற்குள் இந்த போதை வஸ்துக்களை இறக்குமதி செய்கின்ற முஸ்லிம்கள், இறக்குமதி செய்கின்ற அந்நியர்கள் அல்ல, வேற்று மதத்தவர்கள் அல்ல. நமது மார்க்கத்தில் இருந்து கொண்டு முஸ்லிம்களாக இப்ராஹிம், முகம்மது, இஸ்மாயில் என்று பெயர் வைத்துக் கொண்டு ஹாஜியார்களாக வெள்ளையும் ஜொல்லையுமாக திரிகின்றவர்கள் தான் இன்று இந்த போதை வஸ்துக்களுக்கு பின்னாடி பினாமிகளாக நமது சமூகத்தில் பெரும் பணங்களை புரட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாதத்தில் 3 மாடி வீடு கட்டுகிறார். ஒரே மாதத்தில் கோடிக்கணக்கான ரூபாய்களை கொண்ட வாகனம் ஓடுகிறான். எங்கிருந்து நடக்கிறது, என்ன நடக்கிறது என்று பின்புலத்தை ஆராய்ந்தால் ஒட்டுமொத்த போதை வஸ்து சப்ளைக்கும் அவர்தான் தலையாய ஒரு பெரும் புள்ளியாக நமது சமூகத்தில் இருக்கிறார். பள்ளிவாசல்ல முன்சஃபில இருக்கிறார். சிலர் அல்லாஹ் பாதுகாக்க ஒன்று பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இருக்கிறார்கள். சிலர் சமூகத்தினுடைய நல்லிணக்க சபைகளிலே இருக்கிறார்கள். பெரும் பெரும் பதவிகளிலே இருக்கிறார். ஆனால் அவருடைய பின்புலம் சாராயம் மாதிரி இந்த சமூகத்தில் நடக்கின்ற அத்துணை போதை வஸ்துக்களுடைய வியாபாரத்திற்கும் அவர்தான் பிரதானமான புள்ளி. கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறார். அவர்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். ஒரு சமூகத்திற்கு நீங்கள் செய்கின்ற மிக பெரும் துரோகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? லயஅதியன்ன அலன்னாஸி ஸமான், லயஅதியன்ன, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக சத்தியமாக, லாமுல் கஸம், நிச்சயமாக சத்தியமாக மனிதர்களிடத்தில் ஒரு காலம் வரும். லா யுபாலில் மர்உ பிமா அஹதல் மால் அமின் ஹலாலின் அமின் ஹராம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் எங்கிருந்து பணத்தை சம்பாதித்தான் என்பதை பொருட்படுத்த மாட்டான். அது ஹலாலா வந்ததா ஹராமா வந்ததா என்பதை ஒரு மனிதன் பொருட்படுத்தாத ஒரு காலம் நிச்சயமாக சத்தியமாக மனிதர்களிடத்திலே வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஃபித்னா நிறைந்த ஒரு காலத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அக்கவுண்ட் நிறைகிறது. அடிக்கடி தன்னுடைய அக்கவுண்டை பார்த்து சந்தோஷப்பட்டுக் கொள்கிறான். இன்று 1 கோடி, நாளை 2 கோடியாக மாறுகிறது. என்னிடத்தில் 10 கோடி ரூபாய் இருக்கிறது, 7 கோடியுடைய கார் ஓடுகிறேன் என்று பெருமிதமாக சொல்கிறான். அது ஹராமா வந்ததா ஹலாலா வந்ததா என்று கேட்டால் தெரியாது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எத்தனை கோடி ரூபாய் நாம் சம்பாதித்தாலும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த சமூகத்திற்கு சென்ன மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். நீங்க இந்த உலகத்தில் எத்தனை கோடி ரூபாய் சம்பாதித்தால், என்ன பெரிய வாகனம் நீங்கள் ஓடினாலும், என்ன பெரிய வீடு மாடா மாளிகை கட்டி நீங்கள் வாழ்ந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 3ஐ தவிர உங்களுக்கு எதுவும் சொந்தமில்லை. ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் நீங்கள் உண்டு முடித்தது, சாப்பிட்டு முடித்தது தான் உங்களுக்கு சொந்தம். நாளை சாப்பிட வாங்கி வைத்தது கூட நமக்கு சொந்தமில்லை. எதை நீங்கள் சாப்பிட்டு ஜீரணமாகியதோ அதுதான் உங்களுக்கு சொந்தமானது. 2வது சொன்னார்கள், நீங்கள் உடுத்து கிழித்தது, நாம் உடுத்து கிழித்த ஆடை தான் உங்களுக்கு சொந்தமானது. 3வது சொன்னார்கள், எதை நீங்கள் பிறருக்கு சதக்காவாக கொடுத்தீர்களோ, தர்மமாக கொடுத்தீர்களோ, இந்த 3ஐ தவிர நீங்கள் அனைத்தையும் பிறருக்காகத்தான் இந்த உலகத்தில் விட்டுவிட்டு செல்வீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். உங்களுடைய கோடி ரூபாய் பணத்தை நீங்கள் கொண்டு போக முடியாது. உங்களுடைய மகன் தான் அனுபவிக்க போகிறார், உங்களுடைய குடும்பத்தார் அனுபவிக்க போகிறார்கள். உங்களுடைய மாடா மாளிகையை நீங்கள் கொண்டு போவதில்லை, அதை இன்னொருவன் அனுபவிக்க போகிறான். நீங்கள் ஓடிய கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்த காரை நீங்கள் எடுத்துக்கொண்டு போக முடியாது. அந்த வாகனம் இன்னொருவனுக்கு சொந்தமாக போகிறது நீங்கள் மரணித்தால். எத்தனை சுருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த 3ஐ தவிர உண்டு முடித்தது, உடுத்து கிழித்தது, தர்மம் செய்தது, இதை தவிர வேறு எதுவும் இந்த மனிதனுக்கு சந்தோஷம் இல்லை, அவனுக்கு நிரந்தரம் இல்லை, அவனுக்கு சேராது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த யதார்த்தத்தை புரிந்திருக்கிறோம். அடுத்த கணம் மௌத் இருக்கிறது, அதை சுமந்துதான் வாழுகிறோம் என்பதை புரிந்திருக்கிறோம். ஆனால் இந்த உலக இன்பத்திற்காக, இந்த உலகத்தில் பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக, நான் பெரும் ஒரு சம்பாத்தியத்திலே இருக்கிறேன், நான் ஒரு பெரும் பணக்காரன் என்பதை காட்டுவதற்காக அற்பமாக இன்றைய இளைஞர்களை வழிகெடுக்கிறோமே. கணியத்துக்குரிய சகோதரர்களே,
நமது சமூகத்தில் படிப்பில்லாத ஒரு மந்தமான சமூகத்தை உருவாக்குவதற்காக இந்த போதை வஸ்து பாவனைகளை நாம் இறக்குமதி செய்கிறோமே, நாம் அல்லாஹ்வை பயப்படக்கூடாதா? யாரெல்லாம் இந்த போதை வஸ்து பாவனையில் வியாபாரிகளாக இருக்கிறோமோ அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சாராயம் விற்பவர், சாராயத்தை ஏற்றிச் செல்பவர், சாராயத்தை குடிக்க கொடுப்பவர், சாராயத்தை காய்ச்சுபவர், சாராயத்துக்கு வியாபாரம் செய்வதற்கு எல்லா வகையிலும் உதவியாக இருக்கின்ற அத்துணை பேரும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். இது பொதுவான ஹதீஸ். இதுதான் எல்லா போதை வஸ்து பாவனைகளுக்கும் பொதுவானது. அது என்ன பேரில் இருந்தாலும் சரி, அதை விற்பவர், விற்க கொடுப்பவர் அனைவரும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு ஊராரும், ஒவ்வொரு பள்ளிவாசல் நிர்வாகமும், ஒவ்வொரு சமூகம் சார்ந்த அமைப்புகளும் இந்த போதை வஸ்து பாவனை நமது சமூகத்தில் இருந்து கிள்ளி எறியப்படுவதற்கு மிக பெரும் பொறுப்புதாரிகளாக நாங்கள் இருக்க வேண்டும். என்றால் நாம் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். எங்களுடைய பொறுப்பை அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறார். இது எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் தெரியுமா? ஒவ்வொரு சில்லறை கடைகளில் இருந்தும் முதலாவது சிகரெட் பீடிகள் தூக்கப்பட வேண்டும். ஹலாலாக சம்பாதிக்கிறீர்கள், எத்தனையோ ஹலாலான பொருட்களை உங்களுடைய கடையிலே விற்கிறீர்கள். எத்தனையோ தேத்தனி கடை முதலாளிமார் எத்தனையோ ஹலாலான வியாபாரத்தை செய்துவிட்டு ஒரே ஒரு ஹராம், ஒரு சிகரெட், ஒரு கோல்ட் லீஃபை வைத்து நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்களே. ஒட்டுமொத்த ஹலால் 90% ஹலாலான வியாபாரத்தை 10% சிகரெட் வியாபாரம் ஹராம் கலக்கிறது. அத்துணையும் ஹராம். ஒரு துளி ஹராம் உங்களோட ஹலால்ல கலந்தாலும் அத்துணை பொருளாதாரமும் ஹராம். நீங்கள் 90% உழைத்த சல்லியும் 10% சிகரெட் பீடி வித்து உழைத்த சல்லியும் மொத்தமாக ஹராம் ஆகிவிடும். அந்த ஹராத்தை தான் நீங்க சாப்பிடுறீங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு உண்ண கொடுக்கிறீர்கள், உங்களுடைய மனைவி மக்களுக்கு உண்ண கொடுக்கிறீர்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். என்ன தொழுதும் வேலை இல்லை, என்ன ஜும்மாவுக்கு நேரகாலத்தோடு வந்தும் அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் என்று கையேந்தினால் எங்களுடைய பிரார்த்தனை ஏற்கப்படாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம், நானும் நீங்களும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதர் பிரயாணம் செய்து பாலைவனத்தில் வருகிறார். பரட்டை தலையோடு, மிக நீண்ட பிரயாணம், புழுதி படிந்த முகத்தோடு ஒரு மனிதர் வருகிறார். வந்து அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார், வானத்தை நோக்கி, யா ரப், யா ரப், யா அல்லாஹ், என்னுடைய தேவையை நிறைவேற்றி விடு என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஓ மத்அமுஹு ஹராம், அவர் உண்ணுகின்ற உணவு ஹராமானது. வமஷ்ரபுஹு ஹராம், அவர் குடிக்கின்ற பானம் ஹராமானது. வமல்பசுஹு ஹராம், அவர் அணிந்திருக்கின்ற ஆடை ஹராமானது. வகுதிய பில் ஹராம், அவர் ஹராத்திலேயே அப்படியே மூழ்கி போனவர். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக், எப்படி இவருடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். உண்ணுகின்ற உடை, உண்ணுகின்ற உணவு, உடுக்கின்ற உடை, அவருடைய அனைத்தும் ஹராம். ஹராத்திலே அப்படியே திளைத்து விட்டார், ஊறி திளைத்தவர். இந்த ஒரு ஹதீஸ் தான் ஆதாரம். எங்களுடைய வாழ்வில், எங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு துளி ஹராம் கலந்தாலும் எங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த சிகரெட் பீடியை வித்துத்தான் நாம் உடுப்பெடுக்கிறோம், ஹராமான உடுப்பு. அந்த வருமானத்தில் தான் வாகனம் வாங்கி இருக்கிறோம், ஹராமான சம்பாத்தியம். அதில் தான் உண்ணுகிறோம், உண்ண கொடுக்கிறோம், அத்துணையும் ஹராம். பாருங்க, 90% ஹலாலாக உழைத்த எமக்கு 10% ஹராம் பொருளாதாரத்தில் சேர்ந்தவுடன் ஒட்டுமொத்தமாக அனைத்தும் ஹராமாகிவிட்டது. தொழுது அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் எங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுமா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், எனவே ஒவ்வொரு கடை வைத்திருக்கின்ற முதலாளிமாரும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அருள் செய்த சிலரை பார்க்கிறோம், இந்த கடையில் சிகரெட் விற்கப்படாது போர்ட் போட்டு இருக்கிறார், இந்த கடையில் பீடி விற்கப்படாது போர்ட் போட்டு இருக்கிறார். அல்லாஹ் அவருடைய பொருளாதாரத்தில் மேலும் மேலும் பரக்கத் செய்வான். ஷைத்தான் என்ன நிலையை ஏற்படுத்தியிருக்கிறான் தெரியுமா? ஒவ்வொரு ஹோட்டல் முதலாளிமாரும் சொல்லுவது, சிகரெட் விற்கல் என்றால் வியாபாரம் போவதில்லை ஹஸரத், நஊது பில்லாஹி மின்ஹா. அர்-ரிஸ்கு மினல்லாஹ், ரிஸ்க் தருபவன் அல்லாஹ். காலையில் இருந்து தன்னுடைய கூட்டிலே இருந்து பறந்து செல்கின்ற பறவை மீண்டும் மாலையில் தன்னுடைய கூட்டுக்கு திரும்புகின்ற பொழுது வயிறு புடைத்ததாக, வயிறு நிரம்பிய நிலையில் திரும்புகிறதே, அதற்கு உணவளித்தவன் யார்? அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் அதற்கு உணவளிக்கிறான்.
ரிசுக்கு தருபவன் அல்லாஹ். நாம் முயற்சி மட்டும்தான் செய்ய முடியும். எனவே சிகரெட்டில் அல்ல, வியாபாரத்தில் அல்ல லாபம், பீடி விற்பதால் அல்ல லாபம். அவைகள் ஹராம். இம்மையிலும் தோல்வி, மறுமையிலும் தோல்வி. மறுமையில நரகத்திற்கு போவார் அல்லாஹ் மன்னிக்காத வரைக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எவர் ஒருவர் இந்த உலகத்தில் சாராயம் குடித்து, இது எல்லா போதை வஸ்துக்கும் பொதுவான ஹதீஸ், இந்த உலகத்தில் சாராயம் அருந்தி தௌபா செய்யாமல் அதிலேயே அவர் ஒரு குடிகாரனாக வாழ்ந்து இந்த உலகத்தில் மௌத்தாகிவிட்டால், அவர் தௌபா செய்யாமல் மரணித்திருந்தால், நாளை மறுமையில் சுவர்க்கத்தினுடைய மது ஆற்றிலே இருந்து அவருக்கு மது குடிப்பதை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். இங்கே ஹராமாக்கப்பட்ட சாராயம் சுவர்க்கத்தில் எங்களுக்கு இருக்கிறது. அதனுடைய இன்பமும் அதனுடைய அழகும் சுவையும் சொல்ல முடியாது, வர்ணிக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அங்கே உலகத்தில் குடிகாரனாக இருந்த ஒருவன், போதை வஸ்துக்கு அடிமையான ஒருவனுக்கு அங்கே சாராயம் கிடைக்காது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இது அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய தண்டனை, கணியத்துக்குரிய சூழல். எனவே அல்லாஹ்வை முடியுமான அளவுக்கு பயந்து கொள்வோம். ஆக முக்கியமாக இந்த வியாபாரத்தை செய்கின்றவர்கள், இந்த இளைஞர் சமுதாயத்தை, யுவதி சமுதாயத்தை, படித்த ஒழுக்கமுள்ள ஒரு சமூகத்தை சீர்கெடுக்கின்ற இந்த போதை வஸ்து வியாபாரிகளாக நமது சமூகத்தில் இருக்கின்ற பெரும் பெரும் புள்ளிகளை பயப்படாமல் காட்டிக் கொடுப்போம். நமது நாட்டிலே பகிரங்கமாக காவல்துறை இன்னென்ன நம்பருக்கு போதை வஸ்து தொடர்புடையவர்களை அடையாளப்படுத்துங்கள் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள். இது நாம் சமூகத்திற்கு செய்கின்ற உதவி. நமது இளைஞர்களை பாதுகாப்பதற்கு நாம் எடுக்கின்ற ஒரு முன்னாயத்தம். எனவே பயப்படாமல் இந்த வியாபாரத்தில் பகிரங்கமாக ஒளிவு மறைவாக ஈடுபடுகின்ற ஒவ்வொருத்தரையும் இனம் காட்டுவோம், அவர்களை அடையாளப்படுத்துவோம், அவர்களை துடை தெரிவதுதான் உண்டு. அவர்கள் திருந்த வேண்டும். இல்லையா சட்டத்துக்கு முன்னால் தண்டிக்கப்பட்டாவது இந்த சமூகத்தை விட்டும் அவர்கள் தூரமாக்கப்பட வேண்டும். இது நமது சமூகத்திற்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய கைங்கரியம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இந்த போதை வஸ்து பாவனை அந்த அளவுக்கு மிகப்பெரிய பயங்கரமாக நமது சமூகத்தில் ஊடுருவி இன்று பல தாக்கங்களை நமது சமூகத்தில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. எனவே இந்த கொடூரமான பாவத்தை விட்டும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு தஆலா ஹுவல் கஃபூருர் ரஹீம்.